எல்லாருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். இது மற்றவங்க மாதிரி வெறும் வார்த்தையோடு சொல்லிட்டு போயிட முடியாது. இசைஞானி அவர்களுக்கு பாராட்டு, விருது இதெல்லாம் பழகி போன ஒன்று. இன்னொன்று, அந்த பாராட்டு எல்லாத்தையும் அவர் கடந்து நிற்கிறார். அவருக்கு பாராட்டுறது, புகழ்கிறது எல்லாம் போர் அடித்து போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு போர் அடிக்காது. நாங்கள் புகழ்ந்துகிட்டே இருப்போம், பாராட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் கேட்டே இருக்கணும். சாமிக்கு பூத்துக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி சாமி அப்படியே வந்து நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் டெய்லி. அது மாதிரி நாங்கள் பாராட்டுறது எங்கள் கடமை. எனக்கு இது வரைக்கும் ரெண்டு பேரோட தான் மேலே தான் பொறாமல் வந்திருக்கு. யாருமே எனக்கு பொறாமல் வராது. ரெண்டு பேர் மேலே தான். ஒன்று, ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நம்புங்க. ஆனால் வெற்றி அடையலை. அதில் இன்னொருத்தன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். என் லவ்வரோட அந்த புருஷனை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் நான் பொறாமல் போகிறது யாருன்னா, இப்போல்லாம் யார் இளையராஜா சார் மியூசிக்கில் டைரக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர் பேரெல்லாம் மேலே பொறாமல் இருக்கு. இப்போ பாணி மேலேயும் அந்த பொறாமை தான். என் லவ்வோட புருஷன் பார்க்குற மாதிரி தான் அவரையும் பார்த்துக்கிருக்கேன். இப்போது அப்புறம் வெளியூருக்கெலாம் போகும்போது நிறைய பேருக்கு மதுரை போவோம், பெங்களூர் போவோம், காரில் போகும்போது பெட்ரோல் போடுறோமோ இல்லையோ, இசைஞானியுடைய பாடல் சீடி எடுத்து வைக்காமல் போகிறதில்ல. அதை கேட்டுகிட்டே போனால் தான் எவ்வளோ தூரம் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போனாலும் சரி களைப்பே வராது நம்மளுக்கு. சில தவம் இருக்க பக்தருக்கெல்லாம் தெய்வம் வந்து நேராக காட்சி எடுத்து அவனுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இளையராஜா அவர்களுக்கு சரஸ்வதி நேரம் வந்து இசைங்கிற வரத்தை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு போகலை, அவருக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டாங்க அவங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் அவருக்குள்ளேயே இல்லை சரஸ்வதி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. எனக்கும் ஆசை அவரோட மியூசிக்கில் படம் பண்ணணும், ரொம்ப நாள் ஆசை. என்ன கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணணும். நம்ம முதல்ல நான் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்லி இதுக்கு நான் எதுக்குன்னு கேட்டார்னா வம்பா போயிடும். அப்போ அவர் ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு கதையை உருவாக்குற சாதாரண விஷயம் இல்லை. நான் யோசிப்பேன், எப்படி புது டேரக்டர்லாம் துணிஞ்சு போய் கதையை சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் துணி வரும், அப்புறம் கதையை யோசிக்கும்போது இந்த சார் சரியாக வராது. நம்ம ஹீரோவுக்கு இப்போலாம் ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணுற காலம் ஆகிப்போச்சு. இளைய செட்டாக போனால் ஹீரோவுக்கு ஹீரோன்னு இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி கதையை உருவாக்கணும். அது சீக்கிரம் உருவாக்கணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உருவாக்கிட்டு வருவேன். அவர் பண்ணிடுறாங்க என்னைய முன்ன தவறு மன்னிச்சு இசையமைக்கணும். எனக்கு சமீபமாக நான் பார்த்த படங்களில் ஒரு மனசுக்கு நிறைவே கொடுத்த படம், ரொம்ப அற்புதமான படம், நண்பர். சமுத்திரகன் சார் இயக்கி ராஜேஷ் இசையமைத்த அப்பா. இப்போ வர படங்களை பார்த்துருப்பீங்க. ரோலிங் டைட்டில் மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் கீழே வரும் மது பழக்கம் உடம்புக்கு கேடு அப்படின்ட்டு. அதிகமாக அந்த இதை வந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சென்சார்ஷிப் போடுறதுக்கு முன்னாடியே அந்த வாசம் வரும், குடி பழக்கம் மது பழக்கம் கூடாதுன்ட்டு. அப்பா படம் பார்த்தேன், அந்த வாசகமே இல்லை எனக்கு. அது இப்போ இல்லை. நேராக சென்சார் போட்டு படம் ஆரம்பிச்சிச்சு. நான் லேட்டாக வந்துட்டு நினச்சேன், அது போயிடுச்சு போல இருக்குன்ட்டு. இன்னும் எல்லா படமும் பார்க்குற இந்த படத்தில் இல்லையேன்னு விசாரித்தேன். அப்போ சொன்னாங்க, இந்த புகைப்பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி சீன்கள் இல்லாமல் நல்ல விஷயங்கள் உள்ள படத்துக்கு அது போட தேவையில்லைங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அப்படி ஒரு
நல்ல படத்தை கொடுத்த சமுத்திரகனி சாருக்கு என் நன்றி. அந்த படம் வெற்றி மூலமாக தான் தமிழ் திரையுலகம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பாதையில் போக ஆரம்பிச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ அதற்கு அடுத்து எங்கள் அம்மா ராணி. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு, சமுத்திரகனி அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படமும் ஒரு தரமான வெற்றியை கொடுக்கும்னு நம்புகிறேன். அப்போல்லாம் ஒரு பாட்டு வருது, வா வா மகளே இன்னொரு பயணம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் நெஞ்ச உருக்குற ஒரு சாங். கருவுப்பள்ளி அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சாங்கை எந்த யுவன் சங்கர் ராஜா போட முடியாது. ராஜா சார் தான் இருக்கணும். அவரே மாறுவேஷம் போடணும். அவர் சூரியன், அதுலேருந்து தெரித்து விழுந்த கோள்கள் தான் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அவங்களாம். அதனால ஒரு சந்திரனாகவோ ஒரு பூமியாகவோ சூரியன் மாற தேவையில்லை. சூரியனாக இருந்தாலும் போதும் எனக்கு. இது ஏன் கோரிக்கை. வேணும். எங்கள் அம்மா ராணி, அந்த எங்கள் அம்மாங்கனாலே ராணி தான், எங்கள் அப்பானாலே ராஜா தான். தன்சிகா மேடம் அம்மா பண்ணியிருக்காங்க. அம்மானா தலை சேலை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, நெத்து நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு, அப்படி ஒரு அம்மா இல்லை அவங்க. இது மாடர்ன் அம்மா. இந்த காலகட்டத்துக்கு எங்கேயுமே பாருங்கள், அவங்களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போட்டு வராங்க. அது வித்தியாசமான சிந்தனை. சும்மா அங்கேயே பாணி சார் வந்து அவர் பாணியை காட்டிட்டார். இது என் பாணி தனி பாணிங்கிறத அவர் பாணி காட்டியிருக்காரு. அதனால் எல்லா இதுவுமே வித்தியாசமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த படம் அப்பா படத்தை போல் ஒரு தரமான வெற்றி அடைந்து தமிழ் திரையுலகை தூக்கி நிறுத்தும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இசை ஆளுமையான அவருடைய தாழ் பணிந்து என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இயக்குநர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூகத்தில் ஒரு பெண் பிறப்பது என்பதே பிரச்சனையாக இருக்கிறது. அவள் வளர்வது போராட்டமாக இருக்கிறது. அவள் சுதந்திரமான பெண்ணாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வது ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் போராட்ட பாதையைத்தான் நண்பர் இயக்குனர் பாணி அவர்கள் இந்த படைப்பாக தந்திருக்கிறார்கள். இந்த பயணத்திற்கு வழித்துணையாக மட்டுமல்ல, நண்பர் பாணிக்கு ஆசீர்வாதமாகவும் இசைஞானி அவர்களுடைய இசை அமைந்திருக்கிறது. அவருடைய இசையில் பாடல் எழுதுவது ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு முறை எழுதுகிற போதும் அவர் சொல்லுவார், நம்பிக்கையான வரிகளை எழுது, எளிமையான வரிகளை எழுது, கண்ணதாசனைப் போல வாழ்வியல் அனுபவ வரிகளை எழுது என்று சொல்லித் தருவார்கள். கொஞ்சம் யோசித்தால் வாங்கி அவரே எழுதியும் விடுவார். அப்படி பாட்டை பற்றிய நுணுக்கமான நிறைய விஷயங்களை ஒரு ஆசானின் இடத்திலிருந்து, தந்தையின் இடத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தவர் இசைஞானி அவர்கள். அந்த அனுபவ வரிகள் சூழ்ந்த பாடல்கள் இந்த படத்தில் அமைந்திருக்கின்றன. அந்த பாடல்களை எழுதுகிற வாய்ப்பை அளித்த இசைஞானி அவர்களுக்கும் இயக்குனர் பாணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.